எதுவான போதிலும் ஆகட்டுமே நன்றி மறவாது மனம் என்றும் அதுவே என் உலதனம் ஆகும். நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் என் வாழ்வு மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மையில் இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது. நன்றி ரொம்ப நன்றி. இருக்கட்டும் ஐயா ஐயா இருக்கட்டும் ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா. அதனால ஆமாம் இந்த பெண் என்ன வர்ணிக்கலை இந்த ரம்மியமான வனம்தான் நம்ம நாரதர் தெரிவித்த நம்போலும் அடரா எத்தனை எத்தனை வளபுரந்திய கண்ணுக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளைந்து விழுந்து தோண்டோடும் நீரோடிகளும் அதன் இருமரங்கு வளர்ந்து 10 குளங்கும் காயா கொன்றை கமகு போன்ற மலர் மரங்களும் உள்ளை மல்லி தெகிலான் போன்ற மனம் கமலும் மலர் கொடிகளும் அதன் அருகில் அந்திதா நேரத்தில் அகல் விளக்கு போல் காத்தி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும் அதன் இடையிடையே ஓங்காரத்தோன் ரீங்காரம் பாடும் மண்டினங்களும் மற்றும் மான்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாராக்கடரா என்ன அழகு. இந்த இடம்தான் நம்ம நாரதற்குரிய இடம். நாரதற்குரியது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இங்கே இருந்தே ஆக வேண்டும். இருக்கா என்னப்பா அவங்க 2 பேரும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்கிட்ட வந்திருக்கேன் இருக்கா ஆக இருந்தே ஆக வேண்டும். அதனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது சிறப்பான இடம். வள்ளி இங்கே ஆலோலம் சோ என்று அயலொட்டி கொண்டிருக்கிறாள். இவளுடைய அழகே இவளை இனிமையாக இருந்தாள். சாரீரமே இவளை இனிமையா இருந்தா சரீரம் எப்படியோ இவளையும் அழகையும் எப்படி இசைவாட வேண்டும் என்றால் நாரதற்குரியது பெண்மான் அழகான பெண்மான் இவள். ஆக என்ன ஒரு விஷயம்னா அதாவது அன்பான பெண்மணி பிரியமான சகி. பிரியம் என்பது அன்பு, சகி என்பது பெண்ணு. ஒரு அழகான பெண்மணி இங்கே குடிகொண்டிருக்கிறாள். ஆகையால் ஹலோ பூப்போலை தீப்போலை மான்போலை மலை போலை வந்தாள். காற்றாக நேற்றாக நான் பாடும் பாட்டாக வந்தாள். கனவுக்குள்ளே இது கற்பனைகளே பரமாக சுரமாக உயிர் கூடும் தவமாக வந்தாள். அடிப்பிரிய சகி சொல்லிவிடவா நல்ல கவிதையாய் அள்ளிவிடவா அந்த நிறமை எடுத்து கவரில் வீசவா இதையும் கொடுத்து இதையும் வாங்கவா. அடிப்பிரிய சகி சொல்லிவிடவா நல்ல கவிதையாய் அள்ளிவிடவா அந்த நிலவை எடுத்து கவரில் வீசவா எந்த இதையும் கொடுத்து இதையும் வாங்கவா. பூவுக்குள்ளே பிறந்த நாள் பாசங்களாய் வீசுகிறாய். பெண்ணிலவில் வளர்ந்ததாள் வெளிச்சம் ஓடி வீசுகிறாய். மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளும் வண்ணங்கள் வந்தது எப்படியோ காலையும் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிப்புமிய உலக பூக்களை புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இந்த பெண்களை உலகம் கண்களை புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். அடிப்பிரிய சகி சொல்லி விடவா உந்தன் கவிதையால் அள்ளிவிடவா அவள் இதழை எடுத்து இதயம் ஊத்தவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா.
இல்லை. பெண்ணிலவின் அழகிலே தப்பித்து போனவன் யாரும் இல்லை. தோணிய போலவே கோயிலில் கிரித்து சோதனை போடுகிறாய். நாளிகை நேரத்தில் வாய்விட்டு மனதில் ஜாரியை போடுகிறாய். ஒரு 1000 கோடிகள் யுத்தங்கள் தொந்திக்க துணிவும் இருக்குதே. பார்வையில் மோதிடு காயங்கள் கண்டிட இதயம் நொறுகுதே. அடி பிரிய சகி சொல்லி விடவா உந்தன் கவிதையா அள்ளி விடவா உந்தன் இதழை எடுத்து இதயம் ஊத்தவா எந்த இதயம் கொடுத்து இதயம் வாங்கவா. நன்றி நன்றி. ரொம்ப நாளாச்சு இந்த பாடல் பாடி. ஆமாம், இடையில இந்த தொண்டைபுரத்திலேருந்து பாடுறதில்லை. ரொம்ப சந்தோஷம். அதில் இந்த பையன் வந்ததுனால தான் இது பாடினது. இருந்தாலும் ரொம்ப ஒரு சிறப்பான இடம். ஒரு பெண்ணுடைய அங்கலத்தினங்கள் 32. ஏப்பா நீதிமணி, 32 லட்சங்களை பொருந்திய ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துட்டேன். கண்டா ஒரு ஊரில் 32 லட்சணத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பையன் சொல்றாப்புல, அப்படி உள்ள அழகான பெண்ணை கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னது போல அருமையான பெண்மணி இவளையும் வளகையும் எப்படி இசை பாட வேண்டும் என்றால், ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு பாடுறேன். ஏன்னா ஒரு பெரிய மேதைகள் 3 பேர். யாருன்னா கவிஞர் வாலி, எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன். இவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவிஞர் வாலி பெரிய பாடல் ஆசிரியர், எம்.எஸ். விஸ்வநாதன் யாரு இசையமைப்பாளர், ஆக டி.எம். சௌந்தரராஜன் பாடகர். இதெல்லாம் பார்க்க முடியுமா? பெரிய மேதைகள், பெரிய ஜாம்பவான்கள். இது மாதிரி 3 பேரை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கவிஞர் வாலியை பார்த்து எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்டாரா, எங்க நிறைய பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல் எழுதிருக்கீங்க, இதுல ஒரு பெண்ணுடைய அங்கலத்தனங்கள் 32 சொல்றாங்களே, இந்த 32 லட்சங்களுக்கு பொருந்திய ஒரு பெண்ணு பாடலை நீங்க எழுதிருக்கீங்க அது வரைக்கும் அப்படின்னு கேட்கிறார். இப்ப எழுத முடியுமா? இல்லைங்க, இது வரைக்கும் எழுதல. இனிமே எழுதுறீங்களா? சரி நான் எழுதுறப்பா. எழுதுனா பாடுறது யாரு? கவிஞர் வாலி எழுத எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்கிறார். அந்த பாடலை பாடினது யார் தெரியுமா? டி.எம். சௌந்தரராஜன். ஆமா, ஏப்பா இந்த டி.எம். சௌந்தரராஜன் உட்காந்துருக்காருல, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவர்கள் 3 பேருடைய கலவையில். அது மட்டுமா, இந்த பாடலை எழுதியவர் வாலி, இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன், ஆக பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். அதை நடித்தது யார் தெரியுமா? யாரு? புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதான் இருக்காரு. இப்ப கருப்பு எம்ஜிஆர் சொல்லுவாங்களே, அது மாதிரியா? ஆமா. அப்ப இந்த 4 பேருடைய கலவை. அந்த படத்துடைய பேர் என்ன அப்படின்னா, உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படம். அதில் அந்த படத்துடைய டைரக்டரும் எம்.ஜி. ராமச்சந்திரன் தான். அதனாலே ஆக இந்த பெண்மணி இங்கே நிலவு ஒரு பெண்ணாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆக டி.எம். சௌந்தரராஜன் மாதிரி பாடாட்டியும் நம்மளுடைய குரலில் எப்படியோ ஒரு வரிசையில் பாடுவோம். அதனாலே இவளையும் அவர் மாதிரியே பாட முடியுமா? அவர் பாடின பாட்டை அவரே திருப்பி பாடினாலும் அது மாதிரியே வராது. உண்மை அதான இது. ரெக்கார்டிங்ல பாடி பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து சோடாவா பாட சொல்லுங்களேன். வருமா? மிஸ்டேக் தான். அதான் சொல்றேன். அவங்க பாடின பாட்டு அவங்களே பாடினாலும் அதே மாதிரி வராது. நம்ம ஏதோ ஓரளவுக்கு பாடுவோம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க இப்ப பாட போறீங்கல்ல, இப்ப நீங்க பாடுறீங்கல்ல, சரி நாளைக்கு இதே பாட்டை பாடினாலும் அதே மாதிரி வருமா? இதே பற்றி வந்து அது மாதிரி பாடிடலாம். நிலவு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருக்கிறாள். நிலவு ஒரு பெண்ணாகி இங்கே உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. 2 3 4 நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ.
மலருகின்ற இதழோ மாதுளைகள் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமோ மீனமோ மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குடலோ புருவம் ஒரு வீணாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு விழாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு கனமாக போர் தொடுத்து திறந்தவளோ குருநகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் குருநகையில் வண்ணத்தில் குழி விழுந்த கண்ணத்தில் தேன்துவையை தான் கொடுத்து கொடுத்ததெல்லாம் இவள் தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உளவுகின்ற அழகோ பவளம் என விரலகமும் பசுந்தளிர் போல் வளைக்கரமும் பவளமென விரல் நகமும் பசுந்தழி போர் வளைக்கரமோ தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ தேன் கனிகள் இருபுறமோ தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடல் சங்காக நீதலுக்கு அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீர்களுக்கு அமர்ந்தவளோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உளவுகின்ற அழகோ செந்தளிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடல் அமைத்து தளிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் குரல் கொடுத்து புனட்டகத்தில் வார்த்தை வைத்து பெண்ணுடனை என்ன பெண்பே மடவாளி துணை இருக்க மச்சம் உழன்று இங்க மடல் வாழை துணை இருக்க மச்சம் உழன்று ஏன் அதுக்கு அங்கிட்டு வர மாட்டேங்குது மடல் வாழை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படித்தவனின் திறமையெல்லாம் படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்று அழகி என்பே நிலவு ஒரு பெண்ணாகி ஆஹா உழவுகின்ற அழகோ நீரழைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ சந்தோஷம். அதனாலே நன்றி காலதாமதம் காரியக்கர் என்பார்கள் நாரதர் கூறியது போல் ஒரு மானை தேடி பொதுவார் போகுதுவார் என்ன சத்தம் கேட்டது? யார் நீங்க நீங்க யாரு? யார் நீங்க உங்களை கேட்டா நீங்க பதில் சொல்லணும். ஏங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க யாரு? நான் கேட்டிருக்கேன். எந்த இடமும் யாருக்கு சொந்தமான இடமே கிடையாதுப்பா. இருக்கிறவரை சொந்தம் நானே. இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம். நம்ம இருக்கிற வீடு நம்மளுக்கு சொந்தமா இல்ல. சொல்லுங்க.
நம்ம காடு நம்மளுக்கு சொந்தமா இல்ல எந்த நேரத்தில் அரசாங்கம் கேட்குதோ அப்ப நம்ம கொடுத்தே ஆகணும். அது உண்மை. அதான் உண்மை. அப்புறம் நீங்க இந்த இடம் உங்களுக்கு சொந்தம்ங்கிறீங்களே, அட இருக்கிறவரே சொந்தம். நான் உங்களை கேட்கிறேன், யார் நீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் இந்த இடத்துக்கு காவல்காரன். உங்களை காவல்காரனானு கேட்கல, யார் நீங்கன்னு கேட்டேன். வீரத்தேவன். வீரத்தேவனான்னு பேரை கட்டணா, யார் நீங்கன்னு கேட்ட பதில் சொல்லுங்க. நம்பிராஜனுடைய கொழுந்தியா. நம்பிராஜனுடைய குழந்தையா மேனால், நம்பிராஜ மேனால், நம்பிராஜனுடைய வப்பாட்டி மேனால் கேட்கல, யார் நீங்கன்னு சொல்லுங்க. வேன் டிரைவரோட மச்சினே. வேன் டிரைவருடைய மத்திரனா வேற யாருடைய மத்திரனா கேட்கலங்க, யார் நீங்கன்னு சொல்லுங்க. நான் சரியா கேட்கிறேனா, யார் நீங்கன்னு சொல்லுங்க. எங்க நான் தான் விவரமா இவ்வளவு விவரமா நீங்க விவரமா பேசுறீங்களா இல்ல அறிவு இல்லாம பேசுறீங்களா இல்ல முட்டாத்தனமா நீங்க பேசுறீங்கன்னு கேட்கல, யார் நீங்கன்னு சொல்லுங்க. ஆமா நான் யார் மாமா? டேய் யாருன்னு அவனுக்கு தெரியல, கேளுங்களா சொல்லுங்க, யார் நீங்க. சேனஞ்சப்பியுடைய மருமகன். நீங்க சேனம் தப்பினீங்களா இல்ல தங்க தப்பினீங்களா கேட்கல, யார் நீங்கன்னு சொல்லுங்க. அவன் என்ன அவருடைய மத்திரன் அவரு, அதை கேட்கலங்க. நீங்க யாருன்னு கேட்டேன். இந்த இடத்துக்கு ஓனர். இந்த இடத்துக்கு ஓனரா இல்ல வேற மாதிரி வந்திருக்கான்னு கேட்கலங்க, யார் நீங்கன்னு சொல்லுங்க. கை வச்சிருக்கல எனக்கு திருப்பத்தூர் பக்கம் பஸ் ஓடும், அது ஓடிட்டு போகுது. வணக்கம்ண்ணா, இப்ப சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க. கேட்கிற பதில் சொல்லியா. தங்கராஜா ஐயா நான் ஒரு ஆவி. நீ ஆவியா இல்ல பேயா இல்ல பிசாசான்னு கேட்டனா, பாவியா இல்ல ஆவியா இல்ல ஆவேசமான கேட்டனா, யார் நீங்கன்னு சொல்லுங்க. யார் மாமா? சொல்ல சொல்லுங்கண்ணே, நான் அப்புறம் அடிப்பேன். அப்புறம் டேய் சொல்லுங்கண்ணே. நீங்க என்ன தூங்க வந்தியா? யாரு நானா தூங்குறேன்? இங்க வேலைக்கு வந்தியா தூங்க வந்தியா? நான் சொல்றாரு தூங்கிக்கிட்டு இருந்தியா? அண்ணே தூங்கினாரா? அவங்க சரி சொல்லு. தூக்க வச்சு வந்திருப்பாப்லையோ அப்படின்னு எடுத்து சொல்றாப்புல. அப்ப நீங்க தூங்கலப்ப. சரி சொல்லுங்கப்பா, யார் நீங்கன்னு சொல்லுங்க. சொல்லியா? தூக்கம் கிளஞ்சிருச்சு. இருங்க சொல்லுங்க. அன்னதானம் சொன்னா அதுக்காக. அன்னதானத்துக்கு சாப்பிட வந்தியா இல்ல நீ பிச்சை எடுக்க வந்தியான்னு கேட்டேன். நீ அன்னதானத்துக்கு வந்தியான்னு கேட்டேன்னா ஆமான்னு சொல்லலாம். நீ பிச்சை எடுக்க வந்த அதையா கேட்டேன், அது இல்ல, யார் நீங்கன்னு சொல்லுங்க. என்னையா சொல்ல மாட்டேங்கிறா. இருங்க என்னங்க பிரச்சனை? இப்ப கேட்கற பதில் சொல்லு. பப்புன்னு இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டா வந்தேன். உன்னை பப்பனா நடிக்க வந்தியா இல்ல நீ நாய் வேஷம் போட வந்தியான்னு நான் கேட்கல, யார் நீங்கன்னு சொல்லுங்க. என்னைய பத்தி பேசுறேன், நாயை பத்தி அலங்கோல பத்தி பேசக்கூடாது சொல்லிருக்கேன். வெள்ளிக்கிழமை பொழுது சரி, நாய் நன்றி உள்ளது அதை சொல்லல. நீ சொன்னியே நான் பப்புனு வேஷம் போட வந்தேன்னு. நீ பப்புனு வேஷம் போட்டா என்ன பண்ணணும்? நல்ல பாடணும், காமெடி பண்ணணும், நல்ல சிரிக்க வைக்கணும். நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். சிங்க வேஷம் போட்டா சிறுமனா. புலி வேஷம் போட்டா புலி வேஷம் போட்டா கரிசிக்கணும். இப்ப பன்றி வேஷம் போட்டா என்ன பண்ணுவ? பிரியாணி திங்கன்னு இந்த வருஷம் மாத்திட்டாங்க. சரி, அதை தின்னுட்டு போ. நீ எதையோ தின்னியா, யார் நீங்கன்னு சொல்லுங்க. சொல்ல சொல்லுங்க, அப்புறம் நான் அடிப்பேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறேன். அப்புறம் என்னங்க பிரச்சனை? மீசக்காரர் வந்து சொல்லவே மாட்டேங்கிறான்னு ரொம்ப கோவப்படுறாரு. சொல்ல சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. தூங்குறாரு எப்படிங்க சொல்லுங்க? அவர் தூங்கல முடிச்சிருக்காரு. சொல்லுங்க, யார் நீங்க? மணி ஆகிக்கிட்டு இருக்க சொல்றா. சொல்லுங்க, யார் நீங்க? ஊருக்கார சரக்கு மட்டும் வாங்கி குடிக்க தெரியல. நான் போயிட்டு வேற சம்பளம் 4000 கேட்கறான்ல. 4000மா இவனுக்கு? அண்ணே 4000 சம்பளம் இவனுக்கு. பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன்? அட இருங்கக்கா, என்ன பெரிய பொல்லாத கல்வியை கட்டியா? சரி, நான் கேட்டேன் கட்டியா? ஆமா இதுதானே. ஆமா, யார் நீங்க? நான் இருட்டுல சொல்ல. நான் யாரு எனக்கு ஏதும் தெரியலையே. இருட்டுல சொல்லியா? இருட்டுல பேரை சொல்லக்கூடாது. இருட்டுல பேர் சொல்லக்கூடாது. இருட்டுல சொல்லக்கூடாது. சரி விடு, நாளைக்கு காலையில சொல்றியா? நாளைக்கு காலையில. பகல்ல கேட்டா சொல்லுவியா? பகல்ல சூரியன் கிளம்பிச்சுன்னா சொல்லக்கூடாது. காலையில சூரியன் கிளம்பி தான் ஊரை விட்டு போவோம். அப்ப யாருன்னு கேட்டா பதில் சொல்லாட்டி அடிப்பா எல்லாரும் சேர்ந்து. சரி இருக்கட்டும். இப்ப நீங்க யாரு என்ன வேலை பாக்குறீங்க? காவல் பாக்குறேன். என் பேர் என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தினை செந்தில். எத்தனையா? 2 திணைகள். நீங்க வந்த உடனே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. விஷயமா வந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியுது. உங்க தங்கச்சி தேடி வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியுது. சரி, உங்க தங்கச்சியை கூட்டி வந்து விடுங்க. நான் கந்த விடுவேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் வீரத்தேவன் தெரியும் எனக்கு. உங்க தங்கச்சி தான் வள்ளி. இந்த இடத்துக்கு நான் காவக்காரனா இல்ல வேற யாருமா கூட்டியாந்து விடுனா ஒண்ணும் புரியல. இந்த வேலை தான் பாக்குறப்ப என்னையா வந்தா நார்தரும் கூட்டியாந்து விடுங்க. நார்தருக்கு கூட்டியாந்து விட்டானா இல்லையா?
ஒண்ணுக்கு 2 பிள்ளைகளை கூட்டியாந்து விட்டான். இப்ப நைட்டு யாராவது ஒருத்தரையாவது கூட்டியாந்து விடு. எனக்குள்ள செலவு காசை தாங்க. என்னங்க செலவுக்கு காசு கேட்கற? எதுக்குயா? தொழில் பண்ண கூட்டியாயா? அப்படி சொல்லுங்க. போவா கிணிக்கங்கள் எழுத்துட்டோட பொதுவார் பொம்பளையால கண்டோம்னா சிரிக்கிறாப்புல. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. செஞ்சுட்டு போங்க. முத்தம் கொடுக்க போறாப்புலடா. மோந்து பாக்குறாப்புலடோ. டேய் என்னடா ஐயோ இந்த கிடா குட்டி இந்த இதுக்கு காலைக்கு திரிது போல. ஐயோ டேய் ஒண்டிட்டு வர்றாப்ல. மர்மோனே டேய் இங்கடா. அவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அப்ப அவங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காரு. ஐயா சிங்கப்பூர்ல இருக்காருங்க. அது வர என்னைய தான் பார்த்து ஏண்டா அவர் இது என்னடா சொரிய கொடுத்த மாடு மாதிரி நிக்குது. அவர் சிங்கப்பூர்ல இருக்கனால தான் விட சொல்றேன். உண்ணி அவன் சொன்னதை கேட்டியா? இல்ல உண்ணி புடிங்கி இருக்காப்ல. இல்லையா? அவன் சொன்னதை கேட்டியா பிரபு? ஐயா அதை கேளியா? அவன் சொன்னதை கேட்டியா? அவங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காரு விடு அப்படிங்கிறான். ஐயா அவங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காரு நீ விடுங்கிறான். ஐயா விடுங்க. இந்த புள்ள கைய விட சொல்லி நீ மொத்தமா விட்டுருவே அவளே. நானே விட சொன்னேன். உண்மையா நீ ஒண்ணுமே பண்றது இல்ல. அப்புறம் லூசு முடியாது. குழம்பு வைக்கிறதுக்கு அனுப்பி நீ கிளம்பி போறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இது யாது வலது குருமான்களே இங்க மன்வர காணுற நீங்களே. குருமான்களே மனத கண்டத நீங்களே. குருமான்களே இங்க மன்வர காணுற நீங்களே. சிலது பியல தப்பியே பெண்ணல கைகள தப்பியே. சிலது பியல கைகள தப்பியே. சுத்தமையும் பல ததி என்ன வலது குருமான்களே இங்க மன்வர காணுற. அட போறாம புடிச்ச பக்கி என்னங்க அது உங்க வயசுக்கு தூக்கி வச்சிருக்கீங்க? யாருக்கான சில வேண்டற தினையா? யார்கான சில வேடலை யார் பணத்தில் வந்து என்ன நடக்குது? எப்பா கொழுப்பு அடைக்குதுடா. எங்க பாடுங்க கொழுப்பு அடைக்குதாங்க. பாடுங்க. நல்ல வேளை இங்க வந்துருச்சு முடி. யாருக்கான சில வேண்டற தினையா? நீ கண்டமானுக்கு காலுண்ட கையுண்டா. கண்டமானுக்கு காலுண்ட கையுண்டா. ஐயோ என்ன போட்டு விடுறா. பள்ளிமலைக்கு வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதோ. பள்ளிமான் இப்படியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ. உள்ள படிக்க என்ன உன்னக வந்தமா. குருமான்களே ஒரு மான் வர. சரி மாப்பிள்ள மாப்பிள்ள இதானே வள்ளி உங்க தங்கச்சி என் நண்பி. ஐயா உங்க தங்கச்சி புழு துணி போட்டிருக்குல. நிலாவே வா செல்லாதே வா. ஐயா ஓனர் நிக்கிறேன். நீங்க வீட்டு ஓனரு. சரி நீங்க ஆடி பாடி நல்ல வரவேற்பிலாம்ல. என்ன இவ்வளவு விட்டா புள்ள கருக மணி போட்ட புள்ள. கட்ட புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள. கட்ட புள்ள 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 புள்ள. அந்த நீ மனுஷனா நீ? மட்டும் ஒண்ணு பூவும் ஒண்ணு வந்து பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். நானும் பூ மொரட்டுத்தனமா பண்ணக்கூடாது. ஏய் நல்லா பண்றீங்க. நீங்க ஆடி பாடி நீங்க அவர் ஆடி காட்ட நீங்க உண்மையாகவே பாடி காட்ட. அது பாடி போட்டா எனக்கு தெரியாது. என் முன்னாடியை பத்தி எனக்கு தெரியாது. போடலையா? மாப்பிள்ள இது என் தங்கச்சி தானே? ஆமா. சரி உன் தங்கச்சி இருக்காமல. தங்கச்சி அம்மோ ஏய் சரியா உன் தங்கச்சி ஜின்னா கடி ஜின்னா கடி ஜின்னா கடி ஜின்னா. என்னடா ஏய் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வேடுவர் மாத்தில் ஏய் இரியா ஒரு வேடுவர் மாத்தில் என்னடா வெறி எடுத்த ஆளு மாதிரி. லூசா தெரியல பாபா எனக்கு. இல்லம்மா ஒரு வேடுவர் மாத்தில் நாட்டக்காரி மாத்தில். வீடியோ அவர்கிட்ட போயிட்டு உமா கொடுக்க போகுது. ஏய் அதை பிடிச்சி கடிக்கிறியே. நீ அவருக்கு உமா கொடுக்க முடியா? ஏய் போடுறா
இங்க இரு. என்ன நீ வேடிக்கை பாக்குற? இல்ல அதுக்கு முதல்ல ஏய், என்னது? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரு முத்த கொடுக்க. அவர் வர சீக்கிரம் செய்யவா எதுக்கு கிட்ட பார்க்க நின்று உட்காந்து வேடிக்கை பார்க்கவா? சொல்லிட்டு போயா. அட சொல்லுனே. தூக்கிட்டு போடா. அண்ணே, கொண்டு வர. வண்டி விற்க போறா ஐயோ 2 லட்சம் ரூபா. அத போச்சே. கூட்டிட்டு போங்க. நீ நேபாளிச போட்டுருக்காங்க அதாலும் உன்னே கொடுத்துருக்காங்க. வணக்கத்துக்குரிய மனைவி வரை வருக வருக. தாங்கள் யார், என்ன காரணத்துக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? தெல்லை தெளிவாக எடுத்து கூறுங்கள், கேட்போம். கல் தோண்டி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றி மூத்த குடி பிறந்த தமிழ். என்னது யாரை பார்த்து மூத்திர குட்டின்னு சொன்னீங்க? எல்லாமே மூத்தர குண்டி தான். கிளம்பு. மூத்த குடி பிறந்த தமிழ் தமிழினம் காலத்தை சார்ந்த மூத்த குடி பிறந்த தமிழ். அப்புறம் மூத்த குடிங்கிற இல்ல, அப்பப்ப மாறிக்கிறணும், வேற வழி இல்ல. மூத்த குடி பிறந்த தமிழ் தமிழினம் தமிழ் வளர்ந்து சார்ந்த வந்தாரை வருக வருக வரவேற்று வசரிக்கும் வாய்மத வராதைகள் இசை நாடகம் என்னும் தமிழுக்கு முதலிடமான குறிஞ்சி கொற்றவன் வளர்த்த கோமகளே கந்தவேடன். நான் இருக்குமிட வெள்ளிமலை. என் தந்தை சிவவேடன், தாய் பரதுவடிச்சி, அண்ணன் கணேசவேடன் என்று காலையில் நடந்து காலை கணங்களை முடித்துக்கொண்டு தந்தை ஆட்சி பெற்று வந்தேன் பெட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதன் மீது காதல், கருதுடுக்க முடியவில்லை, கையால் பிடிக்க அவா. அது விளைவாக மானேற்கு நான் செல்ல மான் விரும்போடு தலைப்பட்டது. அதனால் நானோட இப்படியாகமான் இந்த வனத்துக்கு வந்து புந்து விட்டது. தங்கள் அண்ணனும் மானை உள்ளிவிட்டு என்று தடுத்து விட்டார். அந்த மானை, அந்த மானை என் மனம் கவர்ந்த மானை பிடிக்க தந்தால் நலமாகும் நயமாகும் என்பதை நலம் விரும்பி கேட்டுக்கொண்டு இப்படி மானை நான் எப்படி துரத்தி வந்தேன் என்பதை கூறுகிறேன். என்ன வேற வேற கொண்டு வந்துட்டீங்க. அதுதான் தவன் மான் ஒன்று கண்டேன், நான் ஆசை கொண்டேன், ஏனென்று நான் சொல்ல லாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. மான் ஒன்று கண்டேன், நான் ஆசை கொண்டேன், ஏனென்று நான் சொல்ல லாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. வாவென்று சொல்லு வரலாறு காணா அழகான மானந்த மானம்மா, அழகான மானிந்த மானம்மா. வடிவான உருவம், வாகான பருவம், வண்ணத்தை மிஞ்சோ நிறமோ நிறமோ, வண்ணத்தை மிஞ்சோ நிலம் போன்ற நிலமோ, எடுப்பான முகத்தில் இருக்கின்ற கண்கள், நான் போரி மயக்கும் கதிர்வீசு வடிவம், துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விடும் கொடுகிடையும், துவண்டு விடும் கொடுகிடைக, என் மாந்தன் உலகினிலே இருக்காது கிடைக்காதம்மா. தந்தி தந்தி சென்றி மானொன்று கண்டேன், நான் ஆசை கொண்டேன், என்று நான் சொல்ல ஆகுமா, என்று நான் சொல்ல வேண்டுமா.